நடப்பாண்டு காரிஃப் பருவத்திற்கு தேவையான யூரியா மற்றும் டிஏபி உரத்தை தமிழகத்திற்கு தடையின்றி வழங்க வேண்டும். 25 லட்சம் ஏக்கர் சாகுபடிக்கான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம். தமிழக சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு. நாளை மெடிக்கல்கள் மூடப்படுவது குறித்தும் கிளாண்டர்ஸ் தொற்று குறித்தும் சென்னை தலைமை செயலகத்தில் முக்கிய ஆலோசனை. ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்யக் கோரி நாடு முழுவதும் புதன்கிழமை ஒருநாள் மருந்து கடைகள் முழு அடைப்பு போராட்டம். தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் புதன்கிழமை 5000 மருந்து கடைகள் திறந்திருக்கும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதே தவேக அரசின் நிலைப்பாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மத்திய அரசின் முடிவு மாநில உரிமைக்கு எதிரானது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டம். புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. பிஎம் ஸ்ரீ திட்டம் விவகாரத்தில் எந்த ஒரு மறைமுக அழுத்தத்திற்கும் தவேக அரசு அடிபணியாது. இருமொழி கொள்கை விவகாரத்தில் சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் 200 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். கடனில் இருக்கும் மின்சார வாரியத்தை லாபகரமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பேட்டி. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் புதன்கிழமை சென்னை வருகை. அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து ஆளுநரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் எம்எல்ஏ விஸ்வநாதன் பெயரை அமைச்சர் பதவிக்கு பரிந்துரைத்தது காங்கிரஸ் தலைமை. அதிமுகவின் ஆதரவை தவேக அரசு பெற்றால் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம். திருத்துறைப்பூண்டியில் சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் திட்டவட்டம். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தவேக குறித்து இந்து நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஆலோசனை. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய குழு அமைத்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு, தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அதிமுகவை பிளவுபடுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்று சி.வி. சண்முகம் விளக்கம். இபிஎஸ் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதாகவும் பேட்டி. முழுமையான அமைச்சரவை அமைக்க தாமதம் மற்றும் தமிழக அரசின் செயல்பாடு ஏமாற்றம் அளிக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது சுனாமி அலை அல்ல. அலை என்றால் சுமார் 160 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி பேச்சு.
சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு, திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். தமிழகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 26-2027 கல்வியாண்டில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 80,64 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நபார்டு திட்டத்தின் கீழ் வகுப்பறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு எதிராக நடவடிக்கை கோரி வழக்கு. 2 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி அருகே தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தாலி செயின் பறிப்பு. மின்தடையை பயன்படுத்தி கத்தியை காட்டி மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம். அறுபத்து 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவிற்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன் பூங்கா. ஓரிரு நாட்களில் மலர் கண்காட்சி தேதி அறிவிப்பு வெளியாகும் நிலையில் கண்களுக்கு விருந்து படைக்கும் வண்ண மலர்கள். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடக்கம். 7 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் உணவு போட்டி, கோல போட்டி, செல்லப்பிராணிகள் போட்டிக்கு ஏற்பாடு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்தியா வருகை. டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கொலை செய்தால் 500 கோடி ரூபாய் பரிசு. கமேனியின் மரணத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் அரசு அதிரடி அறிவிப்பு. இனியும் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களை தொடர்ந்தால் புதிய ஆயுதங்கள் மற்றும் புதிய முறைகளுடன் உங்களை எதிர்கொள்வோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமினியா எச்சரிக்கை. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான காலக்கெடுவை 2வது முறையாக நீட்டித்தது அமெரிக்கா. ஜூன் 17ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனங்கள் நிம்மதி. கலிபோர்னியாவின் சிமி பள்ளத்தாக்கில் பரவிய பயங்கர காட்டுத்தீ. பல ஏக்கர் பரப்பளவில் மலமளவென பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். ஆப்கானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சுப்மன் கில் தலைமையிலான ஒருநாள் போட்டிக்கான அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் இடம் பிடிப்பு. இத்தாலியில் குடும்பத்தோடு வெக்கேஷனை கொண்டாடி வரும் நயன்தாரா. ரோம் நகரின் புகழ்பெற்ற தெருக்களில் குழந்தைகளுடன் உலா வந்து பொழுதை கழித்த நடிகை நயன்தாரா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,18,960 ரூபாய்க்கு விற்பனை.
செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.